ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி டெக்ஸ்ட் எப்படி ரொட்டேஷன் ஆகுது, இந்த எஃபெக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு நியூ காம்போசிஷனை ஓப்பன் பண்ணிக்கிறோம். காம்புக்கு வந்து நம்ம நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வித் ஹைட்டு வந்து நான் வச்சுட்டு 30 ஃப்ரேம் ரேட்டில் ஃபுல் ரெசல்யூஷன் வச்சுட்டு நம்ம டியூரேஷன் எது வேணாலும் வச்சுட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு வந்து இப்போ காம்போசிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் வந்து குளோப் 3D ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன் ஒரு டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து அந்த சிலிண்டர் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். இப்போது நான் கொஞ்சம் டெக்ஸ்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாகவும் அலைன் பண்ணிட்டேன். அலைன் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து நமக்கு தேவையான கலர், நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட்டுக்கு. இப்போது கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து அந்த எஃபெக்டை வந்து கொண்டு வர போகிறோம். நம்ம எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் போயிட்டு சிசி சிலிண்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வரும். இந்த எஃபெக்டை வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணதும் நமக்கு வந்து அந்த சிலிண்டர் ஷேப்பில் வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஷேடிங்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ப்ரைட்டாக. இப்போது நம்ம வந்து ஆங்கிளை வந்து மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தெரிகிற மாதிரி ரொட்டேஷனில் போயிட்டு இப்போ வந்து இந்த XYZன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸில் வந்து கொஞ்சம் ரொட்டேஷன் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இவனை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை வந்து கொஞ்சம் வந்து நான் ஃபில் பண்ண. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த பொசிஷனை வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுறேன். ஸ்கேல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடும். அந்த கேப்புக்காக தான் நான் இப்போ வந்து ஸ்கேல் பண்ணேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குளோபை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த குளோபை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு AI ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த குளோபு தான் வந்து சென்டராக இருக்க போது இந்த குளோபை சுற்றி தான் இந்த டெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எஃபெக்ட் வந்து வரப்போகுது. இப்போ வந்து நான் குளோபை வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன், கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வரா மாதிரி. ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்கேல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நான் வந்து குளோபை வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே உட்கார்ற அளவுக்கு நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். போதும், இப்போ ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இந்த குளோபுக்கு பேக்கில் போயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேஷன் ஆப்ஷனில் வச்சு ரொட்டேஷன் 0லேருந்து லாஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷனை வந்து டிகிரி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும், டெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட் ஆகும். ஆனால் வந்து குளோபை வந்து சென்டராக உட்காரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டெக்ஸ்ட்டே வந்து 2ஆக டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவுட் சைடுன்னு சொல்லிட்டு இங்கே வைக்கிறோம். அவுட் சைடு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த குளோபுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு டெக்ஸ்ட்டு போயிடும், ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போது நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக அந்த குளோபை வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.